Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடாய் சிக்கன். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம். அரைச்சி வைக்கிறதுக்காக நான் மசாலா தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அரைக்கிறப்ப சொல்கிறேன். ஒரு 3 பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் க்யூப்ஸாக. 1.5 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயத்தை பொடிசாக வெட்டியிருக்கேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எண்ணெய், மஞ்சத்தூள். இப்போது கடாயில் மசாலா அரைக்கிறதுக்கான பொருளை போட போகிறேன். ஃபஸ்ட்டு தனியா போடுறேன். ஒரு 3 ஸ்பூன் தனியா, மிளகு ஒரு 2 ஸ்பூன், சீரகம் ஒரு 1 ஸ்பூன், சோம்பு ஒரு 1 ஸ்பூன் போட்டு பட்டை, ஏலம், கிராம்பு எடுத்து போடுறேன். இப்போது காஞ்ச வர மிளகா ஒரு 10 போடுறேன். இது நல்லா ஸ்மெல் வர அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகணும். அது ரோஸ்ட் ஆகிட்டு அதை ஆற வச்சு, மசாலா ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போது ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றுறேன். எண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றலாம். எப்படியும் சிக்கன்லேருந்து எண்ணெய் வரும். சோம்பு போட்டிருக்கேன். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போடுறேன். இப்போ நல்லா வதக்கலாம். வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அந்த அளவுக்கு கடாய் சிக்கன் டேஸ்ட்டாக வரும். கடாய் சிக்கன் இல்லை, எல்லா சமையலுமே டேஸ்ட்டாக வரும். நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. பச்சை மிளகா வெட்டி வச்சிருக்க பச்சை மிளகாய் நான் போடுறேன். தக்காளி 2 தக்காளி வெட்டி வச்சுருந்தேன், அதை எடுத்து போடுறேன். நல்லா வதங்கட்டும். தக்காளி எப்போவுமே வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுட்டா சீக்கிரமாக வதங்கிடும். கல் உப்பு போட்டேன். இப்போது 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் அதிகமாக யூஸ் பண்ணிக்க வேணாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லியை போடுறேன். இப்போது மிளகாத்தூள் போடுறேன். வெறும் மிளகாத்தூள், நான்வெஜ்ஜுக்குனே யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் போடுறேன். இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் போட்டுடுறேன். தேவையான அளவு எப்படியும் ஒரு 3 to 4 ஸ்பூன் போடுங்க. ஏன்னா நான் எடுத்து வச்சுருக்கிறது 1.5 kg சிக்கன் இல்லையா. இப்போது அந்த சிக்கனை நான் போடுறேன். சிக்கன் பாயில் ஆக ஒரு 10 மினிட்ஸ் போதும். ஆனால் இன்னும் கொஞ்சம் மசாலா பிடிக்கணுங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 12 to 13 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். நல்லா பரட்டி விட்டுறலாம். அப்போ தான் மசாலா பிடிக்கும் அதில். இதை கிண்டிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. சிக்கன் போட்ட அப்புறம் சிக்கன் உடைய ஆரம்பிக்கும். அதனால் க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுக்கலாம். நல்லா ஸ்மெல் வருது. நல்லா பாயில் ஆகிருக்கு சிக்கன். இதுக்கு திரும்ப ஒரு தடவை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக தேங்காய் துருவுனதை நான் போடுறேன். ஏன்னா அப்போ தான் சப்ஸ்டன்ஸ் கொஞ்சம் திக்காக வரும், நமக்கு கிடைக்கும். கடாய் சிக்கன்னாலே ரொம்ப லிக்விடாக இல்லாமல் திக்காக இருக்கணும். முடிச்சாச்சு. இப்போ நான் அதை அழகாக ஒரு பவுலில் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறேன்.
கண்டிப்பாக இதில் வீட்டில் இருக்கிற எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி மதர்ஸ் டே ஸ்பெஷல் இல்லையா, அதனால் எல்லா மதர்ஸும் இதை ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி மதர்ஸ் டே டு யூ ஆல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.